பெற்ற தாய்தனை மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சர்வீஸ் மக்களே. தமிழ்நிலையும் டைட்டில் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் போகிற வழியில் இருக்க லிங்கத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்க நம்ம கைலாசநாதர் மற்றும் காமாட்சியம்மன் கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இங்கே இந்த லிங்கத்தூரில் மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்க்குறக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஊரோட பேரே வந்து லிங்கத்தூர் தான் மக்களே. சரியாக இது எங்கே இருக்குன்னா, நம்ம உப்படமங்கலம் போகிற ரோடு தான். இதுக்கு அடுத்த ஊர் வந்து உப்படமங்கலம் தான். உங்களுக்கு அந்த மெயின் ரோடு காட்டுற பாருங்க. அங்கே வண்டிலாம் போயிட்டுருக்குல்ல, அதுதான் இந்த அடுத்த ஸ்டாப் தான் நம்ம உப்படமங்கலம். இது வந்து லிங்கத்தூர், அதுக்கு முன்னாடி இருக்க ஊர். ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாலத்துக்குள்ள அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த ஊருக்கு லிங்கத்தூர்னு பேர் வர்றது காரணமே இந்த கோவில் நமக்குள்ளே கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் மிக பழமையான ஒரு கோவில் தான். ஒரு சிறிய ஆற்றுப்படுகை, அதாவது சின்ன ஆறு மாதிரி இருக்குது. அந்த ஆறு பக்கத்துலேயே தான் இந்த லிங்கத்து கோவில் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம இந்த கோவிலை பற்றி, இந்த கோவிலோட அமைவிடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் மக்களே. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இது பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி தான். பசுமையாக இருக்கும் மக்களே. இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வயல்வெளி தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எந்த பயிரும் போடலை. ஆனால் பயிரெலாம் போட்டாங்கன்னா மழை காலம் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பசுமையாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. இங்கே ஒரு நந்தி பகவான் இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட சோழர் காலத்துலேருந்து இந்த கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. அதனால தான் இந்த ஊருக்கே வந்து லிங்கத்தூர்னு பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன சாமிகள் இருக்குது, சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நாகச்சிற்பங்கள் இருக்குது. அந்த ராகு கேது அந்த சிற்பங்கள். இங்கே ஆலமரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல வளர்ந்துருக்கு மக்களே. ஒரு சிறிய அளவிலான கோவில் தான், சின்ன கோவில் தான். ரொம்ப பெரிய அளவு கோவில்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப சின்ன கோவில், ஆனால் பழமையான கோவில். இந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளாகவே இது வந்து லிங்கத்தூர்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே இருக்க சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தினால தான் இந்த ஊரோட பேரே வந்து லிங்கத்தூர். அப்போ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இது யாரோட காலகட்டம்னு. இதற்கு சரியான குறிப்பு எதுவும் இல்லை மக்களே, யாரோட காலகட்டத்தில் அந்த சிவலிங்கம் இங்கே வந்துச்சுன்னு. ஆனால் ஒரே ஒரு சிவன் கோவில் மட்டும் இருக்குது. சிவன் கோவிலும் காமாட்சி அம்மன் கோவிலும் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்து விநாயகர் சிற்பம். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் உள்ளே இருக்கார் பாருங்கள். உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா சிவபிரம்மன் எவ்வளோ அழகாக இருக்கார்ல. இந்த கட்டிடத்தை நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் சோழர் காலத்து கட்டிடம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே லாக் ஆகிருக்கு, இல்லைனா உங்களுக்கு காட்டிடுவேன். அப்படியே கோபுரம் மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. மேலே வந்து கீழேருந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி தெரியும். ஆனால் வெளியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து கோபுரம் கிடையாது. இங்கே நம்ப முடியல. இல்லை பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நந்திக்கிட்ட வந்துட்டோமா, இங்கேருந்து பார்க்க ஒரு கோபுரம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அப்படியே மேலே பாருங்கள், அவ்வளோதான் பில்டிங், அதுக்கு மேலே கோபுரம் இல்லை. இதனால தான் சொல்கிறேன், இந்த கோவிலில் வந்து அந்த கோபுரம் எதுவுமே கிடையாது, சிறிய மண்டபமாக தான் இருக்குது. உங்களுக்கு வெளியே இருந்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும். பார்த்துக்குங்க, இவ்வளோ தான் கோவில். கோவில் வந்து முழுமையாக கட்டப்படவில்லையா, இல்லை கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. மேலே வந்து அந்த கோபுரம் வந்து இல்லை, ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டுருங்க. ரொம்ப சின்ன இடத்துல தான் சிவபெருமான் இருக்கார். இது பெரிய அளவில் இந்த கோவில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கணும். இப்போ வந்து
ஏதோ ஒரு காரணம் அல்லது கோயில் கட்டும்போது ஏதாச்சும் ஒரு நெருக்கடிகள், போர் அது மாதிரி ஏதாச்சும் நடைபெற்றிருக்கும். அதனால் அப்படியே முடிச்சிட்டாங்க. கோபுரம் எல்லாமே அந்த கோவிலை வந்து இது பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகள் மிக பழமையான கோவிலாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்க முடியும். இந்த லிங்கத்தூர் கைலாசநாதர் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முழுமையாக எதுவுமே செதுக்கப்படவில்லை மக்கள். எல்லாமே வந்து பாதியிலே என்ன பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இன்னொரு கல், அந்த கல்லுக்கு மேலே தான் அந்த நந்தி, கீழே அந்த அப்படியே பாதி சிறுக்கு நிலையில் தான் நல்லா இருக்குது. ஒரு அழகான அதே சமயம் ஒரு சூப்பரான இடம் தான் நம்ம இந்த சிவன் கோவிலை சொல்லலாம். மக்களை நான் சொன்ன மாதிரி இது ஒரு பழமையான ஒரு கோவில் தான். இது வந்து முன்னாடி வந்து இங்கே சிவலிங்கம் மட்டும் தான் மக்களை இருந்துச்சாமா. இந்த கட்டிட அமைப்பு அப்படிலாம் எதுவும் இல்லையாமா. நான் வந்து இப்போ தான் கூகுளில் போட்டு பார்த்தேன். ஒரு பழைய காலத்து கோவில், அதாவது சோழர் காலத்தில் கட்டின ஒரு சிவலிங்க கோவில். அதுக்கப்புறம் கோவிலே அது அப்படியே கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி கட்டிடம்லாம் கட்டி ஒரு 200-300 வருடங்கள் இந்த கட்டிடம்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு சிவன் கோவிலாக தான் இருந்துச்சு. லிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்டினது மக்கள். ஒரு 300-400 வருடங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அந்த கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்க சிவபெருமானுக்கு வந்து கைலாசநாதர் அப்படிங்கிற பேர். இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் வந்து இங்கே வந்து விசேஷமான பூஜைகள் நடக்கும் மக்களே. கோவில் வந்து தினசரியுமே வந்து திறந்து தான் இருக்கும். அதுக்கான உங்களுக்கு டைம் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மக்களே. காலை 7 to 9 மணி வரையும் கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். மாலை 6 to 7 மணி வரைய ஓப்பனில் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் மக்களே, இந்திய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோவில். ஸோ பூஜைலாம் வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதற்கான தனி பூசாரிலாம் இருப்பாங்க, கவர்மெண்ட் மூலிமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இந்த கைலாசநாதர் கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கும் நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க பசுபதீஸ்வரர் கோவிலுக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல? அப்படியே ஒரு உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. நம்ம இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்க போகணும் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க வந்து சிவபெருமான், அந்த காமாட்சி அம்மன், இதுதான் மக்களே காமாட்சி அம்மன் கோயில். வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் போகிறோம் சொல்லியிருந்தால அந்த பக்கம் போவோம். அந்த வீடியோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும் மக்களே. நீங்கள் அதை பாருங்கள், அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். சுற்றியும் தோப்பு தான் மக்களே. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி தான். இந்த வயல்வெளிக்குள்ளே தான் அந்த கோவிலே இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தை மாதம் வந்தீங்கன்னா இங்கே கோவில் சிறப்பாகவே இருக்கும். ஸோ இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, இந்த கோவிலோட டீட்டெயிலே அவ்வளோதான் இருக்குது. நான் கூகுள்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோதான், கூகுள்லேயும் டீட்டெயில் போட்டிருக்கு. ஸோ இந்த சைடு யாராச்சும் நம்ம உப்படமங்கலம் சைடு யாராச்சும் மக்கள் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து இந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள். இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதே மாதிரி நிறையா பக்கம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடம் பழமையான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு முருகன் கோயிலுக்கு உங்களுக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு மக்களே. நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ முருகன் வந்து வடக்கு, அதாவது வட மாநிலத்தில் பிறந்தவங்க நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1000, 2000, 3000 ஆண்டுகள் பழமையான முருகன் கோயில் கூட இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதோட காணொலியில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். அது சித்தர்மலை மக்களே, ராசிபுரம் பக்கத்தில் சித்தர்மலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. அது
அதாவது கொற்றவை வழிபாட்டோட சேர்ந்த ஒரு முருகன் கோவில். ஸோ அந்த வீடியோவும் முடிஞ்சால் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. பாய். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய்.